வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல அப்பாடா 20 வருஷத்த கனவுடா இன்னைக்கு தாண்டா நிறைவேறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி தலைவர் ரொம்ப குஷியா இருக்காரு. அவரை பத்தி பார்ப்போம். அடுத்து எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறீங்க, ஏன் பொண்டாட்டிக்கு மட்டும் தர மாட்டேங்கிறீங்களே? தலை சிறந்த இந்தியாவிலேயே சூப்பரான தலை சிறந்த நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா என் பொண்டாட்டி தாண்டான்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் புலம்புறாரு. அதையும் பார்ப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல விஜய் திரிசானோட கல்யாணத்துக்கு போனதை நெட்டிசன்கள் எல்லாம் கொஞ்சம் கலாய்க்கிறாங்கல்ல, அதை பத்தியும் பார்ப்போம். சரி, முதல் 20 வருஷத்து கனவு பார்த்துருவோமா? 20 வருஷத்து கனவு யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது போன லோக்சபா தேர்தலையே என்ன ஒன்னா ஒரு ராஜ்யசபா டிக்கெட் கிடைக்கணும் போன தேர்தலையே. அதாவது போன 21 தேர்தலில் அது மைனஸ் ஆகி போச்சு. அதுக்கு காரணம் 21 தேர்தல் 24 தேர்தல் ஒரு ராஜ்யசபா கிடைக்கணும். ஆனா அதுவே மைனஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மிக வருத்தத்தில் இருந்த எல்கே சுதீஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் தான் கனவுல இருந்தார். என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம இந்த தேமுதிகவில் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி நம்ம போய் அந்த சேர்ல உட்காந்தே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிக ஒரு ஆர்வமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய தலைவரோ அல்லது அந்த கட்சியினால் நடத்தக்கூடிய அடுத்த தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடிய பையனோ அவங்களும் கிடையாது. சுதீஷ் அவர்கள் தான் இனிமேல் தேமுதிகவை ரன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னா தவிர மற்றபடி ஒன்றும் தெரியாது எனக்கு. ஏன்னா விஜய் பிரபாகரன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வெளியவே வரல. அது நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அவருக்குள்ள ஒரு மனக்கசு பெருக்கிறதுனால தான் அவர் வரமாட்டேங்கிறாரு. எல்லாம் அவர் வெளியே 4 பேர்த்துக்கிட்ட பேட்டி கொடுக்கலாம், எங்க மாமா இந்த மாதிரி ஆயிட்டாரு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலாம்ல. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரேமலதா அம்மனுடைய முகத்திலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கலை இப்ப இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப போல்டான லேடியா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அடங்கி அவங்களுக்குள் வீட்டுக்குள்ளேயே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எந்த தொண்டனாலும் மறுக்க முடியாது. நான் நிஜமான விஷயத்த சொல்றேன். ஏன்னா இதனால பின்னாடி கொந்தளிச்சுட்டு அப்படியோ இப்படியோ ஆஹா ஓஹோன்னு யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இது நாளடைவில் வெளியே வரும். நாம சொல்லிதான் பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில் தொடர்ந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிற விஷயம் தான், வேற யாருமே கிடையாது. தேமுதிகவை திமுகவோட இணைக்கிறதுக்கு முழுக்க போராடினது யாருன்னு பாத்தீங்கன்னா சுதீஷ் தான். அவர் தான் திமுகவோட போய் தான் சேரணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதிமுகவோட ஆல்ரெடி நம்ம இருந்து அதிமுக நம்மளை ஏமாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டென்ஷன் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சுதீஷ் தான். இவங்க கூட பிரேமலதாமாவோ இல்லை விஜய் பிரபாகரனோ அல்லது அவரோட தம்பியோ அவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட சேர்ந்தது வேண்டாம், அதிமுக கூட்டணியே நம்மளுக்கு வேண்டாம், பிஜேபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா திமுகவில் உணர்ந்து இழைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்கே சுதீஷ் தான். அதுக்காக அவருக்கு கொடுத்த திமுக கொடுக்குற பரிசு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு. அந்த ராஜ்யசபா சீட்டு வாங்கினது உடனே 20 வருஷத்து கனவு தான் பழிச்சது. இனிமேல் அடாடாடா இனிமேல் தாண்டா வேற லெவல்ல வச்சு செய்ய போறாங்கிற மாதிரி இப்ப அந்த பதவிக்காக வெயிட்டிங் இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை தவிர ஒரு 6 பேருக்கு அந்த பதவி கொடுத்திருக்காங்க. அது திமுகவில் 4 பேர்னா எந்த மாதிரி பாத்தீங்கன்னா, திமுகவில் 2, தேமுதிகவில் 1, காங்கிரஸ்ல 1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதிமுகவில் 2 பேர்த்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் முக்கியமான ஆளுங்க தான். அவங்களும் சாதாரண ஆளுங்கள் அல்ல. அன்புமணி அண்ணனை கொடுத்துருக்காங்க. வேற லெவல். அவரெல்லாம் கொடுத்தா உண்மையிலே சொல்றேன், சட்டமன்றத்தால் நல்லா பேசுவாரு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரை நல்ல ஒரு பேச்சாளரும் கூட. அது போல இவரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன, எல்கே சுதீஷ் அண்ணனை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியாதுல்ல. அவர் இப்பதானே புதுசா விஜயகாந்த் சார் தெரியும், பிரேமலதாமா தெரியும், விஜய் பிரபாகரன் தெரியும். எல்கே சுதீஷ் அவருவாக்கா நம்மளுக்கு பிரபலம் இல்ல அப்படிங்கிற ஒரு முகம் தானே. அவர் திடீர்னு வந்ததுனாலதான் நம்மளுக்கு அது என்னென்ன பேசுறது, அவரை பத்தி எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் சொல்றேன், வேற எந்த காரணமும் கிடையாது. அவரோட 20 வருஷ கனவு இந்த தேர்தல திமுக போய் ஜாயின் பண்ணி நிறைவேற்றிக்கிட்டாரு அப்படிங்கறது மட்டும் உண்மை. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வட்டாரங்களே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. சரி, ஓகே. அப்போ ஓகே, அந்த நிகழ்ச்சி அவர் பார்த்துக்குவோம். அடுத்ததான் நம்ம எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னுடைய மனைவிக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல, தேசிய விருது கொடுக்கல, தேசிய விருது கொடுத்து என்னை நீங்க அங்கீகரிக்கணும் என் மனைவிய அப்படின்னு சொல்லிட்டு
மிகவும் வந்து போராடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து நீங்க அங்கீகாரம் கொடுக்கலாம். அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு வந்து நீங்க வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு செம டென்ஷன்ல இருக்காரு நம்ம நாட்டாம சரத்குமார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாட்டாம சரத்குமார்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு ஒரு ஜாதி கட்சி ஒன்று ஆரம்பிச்சாரு. அது என்ன கட்சின்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கட்சி இப்போ அவருக்கே ஞாபகம் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ வந்து எப்படி கமல் சார் எப்படி கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி என்ன கட்சின்னு யோசிச்சுட்டு இருக்காரோ, அதே போல சரத்குமாரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த என்ன கட்சின்னு அவருக்கே மறந்துருக்கும். ஏன்னா அவர் முழு நேர பிஜேபிக்காரனவே மாறிட்டார் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் வந்து நிறைய கட்சிகள் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். எதுவுமே நம்மளுக்கு ஒத்து வரல. நம்ம நேராக போகிறோம், தேசிய கட்சியில் ஜாயின் பண்ணுறோன்ட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் நேராக தேசிய கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் அவார்டு கொடுத்தாங்கல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தமிழக அரசு அவார்டு, அதில் வந்து ராதிகாவுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார் மனுஷன். என்னடா அது எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறீங்க, என் பொண்டாட்டி நல்லா நடிக்கலையா, என் பொண்டாட்டி நடிப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு கோவப்பட்டு மிகப்பெரிய ஒரு சண்டைக்கே போற மாதிரி போயிட்டாரு. அப்புறம் விஜய் பத்தி வேற தனியா தாக்கி பேசிட்டு இருக்காரு. அது என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் எல்லாத்துக்கும் தான் கூடும், சும்மா விஜய்க்கு மட்டும் கூடுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஓட்டா மாறாது, கவலையே படாதீங்க. இப்ப எனக்கு கூடி இருக்கிற கூட்டமெல்லாம் அது உண்மையான கூட்டம், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு கூடுற கூட்டமெல்லாம் அது வேஸ்ட் கூட்டம், அதுக்கு ஓட்டு போடாதுன்ட்டார் ஒரே லைன்ல. ஏன்னா இவருக்கு கூடினாதான் அது வந்து எல்லாம் ஓட்டா மாறும், அடுத்தவங்களுக்கு கூடினா அது ஓட்டா மாறாது. என்ன ஒரு உருட்டு விட்டுனாலும் சூப்பரான உருட்டு விட்டுறாரு. அது உண்மையிலே பாராட்ட விஷயம் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வகையில் ஒரு மேல திமுக மேல அவர் கொஞ்சம் காண்டில் தான் இருக்காரு. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு நீங்க அவார்டு கொடுக்கறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான டென்ஷன் இருக்காரு. அவர் முன்னாடி வேற யாரும் போயிடாதீங்க, ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கோபத்தில் இருக்காரு இப்ப. சரி, ஓகே. அடுத்து வந்து விஜயினுடைய திரிஷா விவகாரத்தை வந்து பேசுவோமே. இப்போ வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு சும்மா விஜய் திரிஷாவை கூட்டிட்டு போயிட்டாரு, இனிமேல் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் யோசிக்கணும், இனிமேல் வந்து விஜய் பின்னாடி போறது வந்து வேஸ்ட்டு, இனிமேல் விஜயினுடைய அரசியல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அதாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு ஓப்பனா இருந்தால் தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் வந்து ஓப்பனா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, அப்ப அது ஒரு பெரிய தப்புன்னா, ஒருத்தர் உங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டே இருக்கணும், காலம் போறான் நடிச்சுக்கிட்டே இருந்தாதான் உண்மையானவன். வந்து இப்போ வந்து ஓப்பனா நான் இப்படிதான், என்னோட கேரக்டர் தான், நான் இவ்வளவுதான், என் உயரம் இவ்வளவுதான், என் அகலம் இவ்வளவுதான், என் கண் பார்வை இவ்வளவுதான், என் முடி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரிஜினலா காட்டுறான் பாத்தீங்களா, அவனை தான் நீங்க நம்பணும். இல்ல நான் வந்து 8 அடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு 8 அடி நான் இருக்கிறேன், என்னுடைய பாடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பில்டப் காட்டுறவன்னு நம்பாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பில்டப் காட்டுறது வந்து ஒரு காலத்தில் உண்மை வெளுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை தள்ளி விட்டுரும். ஆனால் என்னோட கேரக்டர் இதுதான், நான் வந்து அந்த பொண்ணை வந்து உண்மையிலே வந்து ஒரு நண்பியை தான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் எடுத்து காட்டுறாரு. இதே வேற ஒரு ஆளாக இருந்தால் இந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து நான் வந்து அந்த பொண்ணு கூட போகல, ஒருவேளை சப்போஸ் போனாரு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட நான் போகல பேசல அப்படின்னு சொன்னாதான் நீங்க சந்தேகப்படணும். அவர் ஓப்பனா தானே போறாரு, எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி தானே போறாரு, அதுல என்ன தப்பு இருக்குது? இதை வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தா தவறு தான். இது தவறு இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு இல்லை. அது ஆக மொத்தம் வந்து உண்மையா இருக்கிறது தான் இங்க வந்து பெரிய பிரபலமே. நீங்க பொய்யா நடிச்சீங்கன்னா நீங்க எத்தனை வேணாலும் நடிச்சுக்கலாம், யாரை வேணாலும் ஏமாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சூழல் நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. சரி, ஓகே. எது எப்படியோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எல்லாமே நல்லதா நடக்கட்டும்னு நாம் ஃபர்ஸ்ட் நினைப்போம். அதுக்கப்புறம் வந்து எது வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.